நெல்லை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இளைஞர் கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் திரவியசம்பத். வணக்கம். விவரங்கள். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஜூலை 27ஆம் தேதி இந்த தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவர் சுர்ஜித் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு முற்றிலுமே ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது என்று பார்த்தா அந்த சுர்ஜித்தினுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை கவின் என்பவர் பல ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கின்றனர். இந்த இரு தரப்பினரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு இந்த திருமணம் நடத்தி வைக்க ஒரு சம்மதம் இல்லாத சூழ்நிலையில் இந்த சுர்ஜித் என்ற வாலிபர் தற்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை கவினை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக சுர்ஜித் சில மணி நேரத்திலே சரணடைந்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய தந்தை மற்றும் தாய் இருவருமே காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளராக இருக்கின்றனர். அவர்கள் தற்போது நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சுர்ஜித் நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த போதிலும் கவினின் தரப்பிலான உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சரவணன், கிருஷ்ணவேணியை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை நகர்த்திக் கொள்வோம் என்றும் கோரிக்கை வைத்து தொடர்ந்து தங்களது போராட்டத்தை வீட்டில் வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில கவினின் பிரேத பரிசோதனை முடிந்து அந்த உடலானது நெல்லை அரசு மருத்துவமனை பிரேத பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.